ஒரு மேடைக்கு ஒரு அவருக்கெல்லாம் மனமே தடுமாறிடுச்சு. அவர் என்ன பேசணும்னே தெரியல. எம்ஜிஆர் கட்சி அழைச்சவர் எம்ஜிஆர் அவர் மேடையில திண்டுக்கல் சீனிவாசன் அவரே நடக்கிறதுக்கே இப்ப முடியல, அவரால முடியல. அப்ப இருக்க பணத்தை நம்ம காப்பாத்திக்கிடணும். இப்படினாலும் எடப்பாடி அவருக்கு வாங்கிக்கிடணும். 234 தொகுதிக்கும் இந்த எடப்பாடி 234 எம்எல்ஏக்கும் ஒரு கோடி கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? உன்னோடைய சொத்தை காப்பாத்துறதுக்கு. உன்னோடைய கோடநாடு இன்னைக்கு நான் வந்தா புடிங்கி தள்ளிடுவோம்னாரு. கோடநாடுல செஞ்ச கொலைக்கே என்னன்னு கேட்க முடியல. 4 வருஷம் முதலமைச்சர் ஆண்டாரு. 4 வருஷமா ஆண்ட முதலமைச்சர் கோடநாட்டுல அத்தனை ஒரு காக்கா கூட உள்ள போக முடியாத. அதுல நான் வந்தா புடிங்கி தள்ளிடுவோம்னாரு. என்னமும் செய்யாம கைப்பிடியா வச்சு நீயே குற்றவாளியா இருக்க பிறகு எப்படி நீ என்னத்தை காப்பாற்ற? குற்றத்தவே உன்னை காப்பாற்ற முடியல. கோடநாட்டுல நடந்த கொலை கொள்ள குற்றவாளிக்கு முழு காரணம் எடப்பாடிதான், அடுத்தவங்களே இல்ல. முழு குற்றவாளி எடப்பாடிதான். எடப்பாடி நீ குற்றவாளி இல்லன்னா ஏன் நீ முதலமைச்சர் கேண்டிடேட்டா நீ உட்கார்ந்துருக்கல? அதுல நடக்கிறது நீ கண்டுபிடிச்சிருக்கலாம்ல, அன்னைக்கே தூக்கி உள்ள ஓட்டுக்கலாம்ல. அது யார் செஞ்சதுன்னு தெரியுமில்ல. அப்ப எங்க போன? அப்ப உனக்கு எதுக்கு அன்னைக்கு முதலமைச்சர்? உனக்கு எதுக்கு இன்னைக்கு பொதுச் செயலாளர்? ஒரு அம்மா நம்ம ஒரு குலதெய்வமா கும்பிடுதோம், அம்மாளை கண்டு அங்க கண்டு இங்க குப்பரை நினைக்கிறவங்க ஏன் அங்க நடந்த கொடநாடு கொலை வழக்கில் இன்னும் கண்டுபிடிக்கல? அப்ப நீங்க எல்லாம் கொலைநாடு உயிரோடு இருக்கும் போது ஏன் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஆகுது? உங்களை ஆளா ஆக்கலாம்ல. அவர் நம்பிக்கை ஒண்ணு. அவர் நம்ம அவரே அந்த அம்மாலே அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துச்சு. அதாவது விசுவாசி கேட்டது அப்படியே கையில கொடுப்போம். இவங்கள மாதிரி துறைன்னு நினைக்கல. 2 டைம் குடிச்சு 3 டைம் 2 டைம் ஏதோ 3வது டைம் மத்த ஆள் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? துறை நல்லவங்க மனுஷன் நல்லவங்க கொடுத்தாங்க. நல்லவங்க கொடுத்தாங்க. துறைக்கு துறை கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு வாங்க முடியல. ஆமா ஆமாயா புரட்சி தலைவி நல்ல மனுஷன், நிறைஞ்ச மனசு. நல்லவருக்கு நல்ல பதவியை கொடுத்துச்சு. துறைக்கு துறை கொடுத்துருச்சு. அந்த துறைகிட்ட இருந்து காப்பாற்ற முடியல. ஆமா 104 இந்த தடவையும் அதிமுக தொண்டர்கள் சேரலன்னா அடுத்த ஆண்டவரே வந்தாலும் சரி அதிமுக கேட்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் உள்ள காலத்துல இருந்து நம்ம விசுவாசிய அடுத்து புரட்சி தலைவர் அம்மா இனி வார காலத்துக்கு மலை ஓரத்துல கூட போக முடியாது. மலை ஓரத்துல எப்படி போக முடியும்? அது மலை கட்டுப்பாடு பூரா மணலாக்க அவங்களுக்கு சேர்ந்தது இல்லையா, மத்திய அரசோட சேர்ந்தது. அவங்க அந்த கொங்கு நாடா இருக்குல்ல மலை ஓரத்துல, அவங்க எல்லாம் போன அவர் இப்போதைக்கு எம்எல்ஏ பூரா அவங்க ஆடுறாரு. அது கூட இன்னும் ஆட முடியாது தலைவரே. அன்னைக்கு செங்கோட்டையன் சீனியர் உள்ள இருந்தாரு. கைப்பற்றாத காரணம் என்ன? எம்எல்ஏ பூரா அவங்க இருக்காங்க. ஆமா அப்படிங்களா? அப்படி போய் தலைவர் அவரைத்தான் எடுப்பாங்க. எப்படி கட்சி கைப்பற்றுவீங்க? அதத்தான் சொல்ல. அன்னைக்கு கைப்பற்றாச்சு, இன்னைக்கு கைப்பற்ற முடியாதுல. இன்னைக்கு நீ நிக்கிறது, நீ வர்றதே பெரிய வாடை. அதான் கேட்டு பாட்டாளி மக்கள் 10.1% நீ இடம் ஒதுக்கீடு கொடுத்த. நீ கொடுத்தா நீ வர முடிச்சா? அந்த இடத்துல வர முடிச்சா? இன்னைக்கு அவங்களுக்குள்ளே 2 பிரிய பேர் இருக்காங்க. நீ அங்க எப்படி வந்துட முடியும்? ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவங்களெல்லாம் ஆட்சியை பிடிக்க முடியும். மாவட்டம் கட்சி சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டது. கட்சிக்கு சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டது. எல்லாரும் சேர்ந்தாத்தான் கட்சி. இந்த சாதி சொல்லக்கூடாது. அண்ணாமுகவுல இவர் அண்ணாமுக தேவேந்திரன், இவர் அண்ணாமுக தேவரு, இவர் அண்ணாமுக புள்ளமான இருக்காங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். அண்ணாமுக ஒரே அண்ணாமுக கட்சி. சாதி என்பது வேற, கட்சி என்பது வேற. நீ முதலமைச்சரா கேண்டிடேட்டா இருக்க, நீ சாதியை பார்த்து நீ கட்சி நடத்தினா நீ சாதி கட்சி எல்லாம் கொண்டு அவர் கவுண்டர் கட்சி கொண்டு போறாரு. அப்படி கொண்டு வா. நான் கவுண்டர் கட்சி கொண்டு வா. அண்ணாமுக அண்ணாமுக கவுண்டர் வளர முடியும் இல்ல. அப்படி எதுக்கு நீ கொண்டு வர? அண்ணாமுகன்னு சொல்லி அண்ணாமுக அனைத்து சேர்ந்தது அண்ணாமுக. கவுண்டர் கட்சி மட்டும் இல்ல, கவுண்டர் கட்சியா அவருக்கு சொல்றது.
நாங்க சொல்லல, மத்தவங்க சொல்லல. அவர் கவுண்டர் கட்சியே தேவர் கட்சியான்னு அவர் நினைக்காரு. அது அண்ணாதிமுக. இது வந்து அதான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டது அண்ணாதிமுக தவிர கவுண்டருக்கோ தேவருக்கோ சொந்த கட்சி இல்ல. அப்பயே அச்சேதம் பண்ணி கொடுத்து கட்சிக்கு 100 ஆண்டு வாழணும். இது வந்து கட்சி வந்து அனைத்து பேருக்கும் சொந்தம்.